இந்த தீர்ப்பு வந்து நிர்பயா கேஸுக்கு அப்புறம் தமிழகத்துல வேணா இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸா வந்து ஒரு மகத்தான வழக்கு தீர்ப்புங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா இதுக்கு வந்து பெண்கள் வந்து கிட்டத்தட்ட 6 வருஷம் போராடி இருக்கும். 2019 இன்னைய வரைக்கும் இது இவ்வளவு லாங் டிலே ஆனதே. இது என்னன்னாக்க அந்த ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வழக்கை பத்தி உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தை சார்ந்த பெண்கள், பெற்றோர்கள், கூட பிறந்தவங்க, அவங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள், அவங்களுடைய சமூகத்துல அவங்க நிலைமை, அவங்க எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் அவங்களோட வருங்காலத்துலங்கிறதெல்லாம் ரொம்ப கேள்விக்குறி. ஏன்னா 6 வருஷம் ஓடி போச்சு. அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்ணுக்கு வந்து வளர்ச்சி அவளுடைய வாழ்க்கையில, அதாவது திருமண வாழ்க்கையில அடி எடுத்து வைக்கிற நாட்கள்லாம் பின்தங்கி போயிருக்கு. அதனால எவ்வளவு மன உளைச்சலா இருப்பாங்க. அதை பத்தி நம்ம வந்து யாருமே பார்க்காம லாங் டிலேட் ஜஸ்டிஸ் ஃபெயிலியர்பாங்க. அந்த மாதிரி வெறும் வந்து இதெல்லாம் மரண தண்டனை கொடுத்துருக்கணும். இதெல்லாம் ஸ்பீடி ட்ரையல் நடத்திருக்கணும். இதுக்குன்னு வந்து இப்ப ஊழல் வழக்குக்கெல்லாம் ஸ்பீடி ட்ரையல்னு சொல்லிட்டு ஒரு நீதிமன்றங்கள் வச்ச மாதிரி, ஃபாஸ்ட் ட்ராக் வச்ச மாதிரி இதை ஸ்பெஷலா டே டு டே பேசிஸ்ல நடத்தி இவங்க இந்த கயவர்கள்லாம் 2 வருஷத்துக்குள்ள உள்ள தள்ளி ஒரு அவங்களுக்கு கடுமையான தீர்ப்பு.